நண்பர்களே வணக்கம். சமூக நீதியை பற்றி பேசுகிற பல்வேறு இயக்கங்கள் இன்றைக்கு உருவெடுத்து கொண்டே இருக்கின்றன. சமூக நீதியை பிரகடனப்படுத்தி வாக்கு வங்கியை பயன்படுத்துகிற இயக்கங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. எது உண்மையான சமூக நீதி? சமூக நீதி பேசுபவர்கள் உயர்வது சமூக நீதி அல்ல. சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் உருவாவது ஒரு பக்கம் சமூக நீதிக்காக இருந்தாலும் கூட உண்மையான சமூக நீதி என்பது என்ன? இடஒதுக்கீடு வழங்குவதா? வேலைவாய்ப்பு வழங்குவதா? வீடு கட்டி கொடுப்பதா? கல்வி வளர்ச்சியை அவர்களுக்கு தருவதா? மருத்துவ வளர்ச்சியை தருவதா? இல்லை பல்வேறு அவர்களுக்கான தேவைகளை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதா என்றால் அதுவல்ல சமூக நீதி. சமூக நீதி என்பது ஒடுக்கப்பட்டதாக, தாழ்த்தப்பட்டதாக, பிற்படுத்தப்பட்டதாக, மிகவும் பிற்படுத்தப்பட்டதாக சொல்லக்கூடிய மக்களை முன்னிறுத்துவதற்கான திட்டங்களை தீட்டுவது மட்டும் சமூக நீதி அல்ல. சமூக நீதி என்பது ஒரு மனிதன் எந்த நிலையிலும் மனிதனாக மதிக்கப்படுகிற அந்த நிலைதான் உண்மையான சமூக நீதி. சோசியல் ஈக்குவாலிட்டி என்பது அதுதான் சமூக நீதி. சோசியல் ஜஸ்டிஸ் அதுதான். எப்படி நீதிமன்றங்கள் இயற்கை நீதியை முன்னிறுத்தி நீதி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சொல்கிறதோ அதைப்போல சமூக நீதி என்பது மனிதனால் எந்த இடத்திலும் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கலெக்டர் அலுவலகம் இருக்கிறது. அந்த கலெக்டர், அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பெண்ணாக இருக்கலாம். அந்த கலெக்டர் அலுவலகத்தில் கடைநிலையில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளராக, தூய்மை பணியாளராக ஒரு பெண்மணி இருந்தால் அவளும் பெண்மணிதான். அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய கலெக்டரும் பெண்மணிதான் என்கின்ற நிலையை அந்த கலெக்டர் உணர்ந்து மதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. இது அங்கேயாவது எல்லாருக்கும் கிடைக்குமா? இது எந்த இடத்தில் எல்லோருக்கும் கிடைக்கிறது? இன்றைக்கு அப்படி இல்லை. என்ன வேஷம்? அந்த ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் என்ன? ஒரு மனிதன் அணிந்திருக்கிற உடையினுடைய பொருளாதாரம் என்ன? அவனிடம் இருக்கிற பின்புலம் என்ன? அவனிடம் இருக்கிற செல்வாக்கு என்ன? அவனிடம் இருக்கிற ஜாதிய பலம் என்ன? அவனிடம் இருக்கிற ஆட்கள் பலம் என்ன? அவனிடம் இருக்கிற பொறுப்பு என்ன? பதவி என்ன? படிப்பு என்ன? சொத்து ஆஸ்திகள் என்ன? இதை பொறுத்து தான் சமூக நீதி மதிப்பிடப்படுகிறதே ஒழிய சமூக நீதி என்பது, சமூக நீதியினுடைய தியரி என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு மட்டுமானது அல்ல, மனிதனுக்கே உரித்தானது. அப்போ சமூக நீதியை பேசுகிற பொழுது நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனாக எந்த நிலையிலும் மதிக்கப்பட வேண்டும்.